சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பேச வேண்டுமானால் போன் செய்யுங்கள் என ட்ரம் கதவுகளை அடைக்க அதே வேகத்தில் மாஸ்கோவில் புதின் முன் தஞ்சம் புகுந்துள்ளார் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி. 58வது நாளை எட்டியுள்ள இந்த போரில் ராஜதந்திரம் இப்போது நிழல் உலகிற்கு மாறியுள்ளது. ஒருபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரான் புதிய மாஸ்டர் பிளான் ஒன்றை முன்வைக்க, மறுபுறம் வாஷிங்டனின் இதே பகுதியான வெள்ளை மாளிகை இரவு விருந்தில் நடந்த துப்பாக்கிச் சூடு அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. லெபனானில் 10 நாள் அமைதிக்கு பின் மீண்டும் ஏவுகணைகள் பாயத் தொடங்கியுள்ள நிலையில் உலக பொருளாதாரம் ஒரு மாபெரும் சரிவை நோக்கி நகர்கிறதா? நீண்டு கொண்டே போகும் போரால் ட்ரம்பின் செல்வாக்கு சரிவதாக தகவல். ஈரானின் எண்ணெய் கப்பல்களை சீன சூப்பர் மார்க்கெட் என ஈரான் கிண்டல் செய்ததாக ட்ரம்ப் ஆபாசம். புதின் அராக்சி சந்திப்பு வளைகுடா போரின் போக்கை மாற்றுமா அல்லது ஈரானின் புதிய சலுகையை ஏற்று ட்ரம்ப் முற்றுகையை விளக்குவாரா? வாஷிங்டன் துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் இருப்பது யார்? லெபனானில் மீண்டும் தொடங்கும் ஏவுகணை மழை உலக போருக்கு வித்திடுமா? நேரடி தகவல்களுடன் விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. அமெரிக்கா பேச்சுவார்த்தையை ரத்து செய்தாலும் திரைமறைவில் ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் தீவிரம் அடைந்துள்ளன. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியின் தொடர் பயணங்கள் வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. இரு தரப்பினரையும் இணைக்கும் பாலமாக செயல்படும் பாகிஸ்தான் தலைமைக்கு விளக்கம் அளிப்பதே அரக்சியின் முதன்மை நோக்கமாக இருந்தது. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனைகளை முடித்த கையோடு அரக்சி தனது அடுத்த கட்ட நகர்வுகளை தொடங்கினார். பாகிஸ்தானில் இருந்து ஓமானின் மஸ்கட் நகருக்கு பறந்து அராக்சி அங்கிருந்து பல நாடுகளை தொடர்பு கொண்டுள்ளார். ஓமான் சுல்தானை சந்தித்து பேசிய அராக்சி அதன் பிறகு கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக தொலைபேசியில் ஆலோசித்துள்ளார். அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு மற்ற உலக நாடுகளின் ஆதரவை திரட்டும் முயற்சியில் ஈரான் இறங்கியுள்ளதை இது காட்டுகின்றது. தற்போது அராக்சி ரஷ்யா சென்றடைந்துள்ள நிலையில் அங்கு அதிபர் புதினுடனான சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ரஷ்யாவுடன் ஈரான் மேற்கொள்ளும் ராணுவ மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு அமெரிக்காவிற்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கும் என தெரிகிறது. வளைகுடா போரின் முன்னேற்றங்கள் குறித்து மாஸ்கோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஈரான் திட்டமிட்டுள்ளது. சர்வதேச அரசியலில் பெரும் நில அதிர்வை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை அழைப்பை நிராகரித்த ஈரான் தற்போது ரஷ்யாவுடன் தனது உறவை உச்சக்கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அதிபர் விளாடிமிர் புதினை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி நேரில் சந்திக்க உள்ளது வாஷிங்டனுக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நேரத்தில் ரத்து செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சும்மா உட்கார்ந்து அர்த்தமற்ற விடயங்களை பேச எங்களுக்கு நேரம் பேச வேண்டுமானால் போன் செய்யுங்கள் என ட்ரம்ப் கூறியது ஈரானை ரஷ்யா பக்கம் தள்ளியுள்ளது. ராஜதந்திரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தீவிரமாக உள்ளதா என்பதை நான் இன்னும் பார்க்கவில்லை என அராக்சி தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க தூதர்களை சந்திக்க மறுத்த அராக்சி இன்று ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க உள்ளார். போரில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கவும் கள நிலவரத்தை ஆய்வு செய்யவும் இந்த சந்திப்பு ஒரு சிறப்பு வாய்ப்பு என அராக்சி தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்க மாஸ்கோவும் தெஹ்ரானும் இணைந்து செயல்பட போவதை இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை தகர்க்க ரஷ்யாவின் உதவியை ஈரான் அதிகாரப்பூர்வமாக கோரியுள்ளதாக தெரிகின்றது. உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு ஈரான் உதவியது போல இப்போது ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் உளவு தகவல்களுக்கு ரஷ்யா உதவக்கூடும். அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணியாமல் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணைந்து ஒரு புதிய பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க ஈரான் திட்டமிட்டு வருகின்றது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் வழியாக அமெரிக்காவிற்கு ஈரான் தனது இறுதி எச்சரிக்கையை அனுப்பியுள்ளது. அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி குறித்த ஈரானின் சிவப்பு கோடுகளை மீறினால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என தெரிகிறது. அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஒரு புதிய வியூகத்தை முன்வைத்துள்ளது. பாகிஸ்தான் மத்தியஸ்தர்கள் மூலம் வந்துள்ள இந்த மெகா முன்மொழிவு குறித்து விவாதிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். ஆக்சியோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஈரான் ஒரு தந்திரமான சமரச திட்டத்தை முன்வைத்துள்ளது. உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறந்து மோதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர ஈரான் தயார். ஆனால் யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் அணுசக்தி தொடர்பான
பேச்சுவார்த்தைகளை இப்போதைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதே ஈரானின் பிரதான கோரிக்கை. வெள்ளை மாளிகையின் ரகசிய கூட்டறிக்கையான சிச்சுவேஷன் ரூமில் ட்ரம்ப் தனது குழுவுடன் ஆலோசிக்க உள்ளார். ஈரானிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக அகற்றுவதே தனது போர் நோக்கம் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார். ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஒப்பந்தத்தில் என்ன இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் என ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பிடம் தொலைபேசியில் பேசிய ஈரான் அதிபர் மசூத் பெசகியன் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளார். அச்சுறுத்தல்கள் அல்லது முற்றுகையின் கீழ் தங்களை யாரும் பணிய வைக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் ஓமான் மூலமாக இந்த தகவல்கள் வாஷிங்டனுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீடித்திருந்தாலும் போரை நிரந்தரமாக முடிக்க வேண்டும் என அமெரிக்க மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நீண்டுகொண்டே போகும் இந்த போரால் ட்ரம்பின் செல்வாக்கு சரிந்து வருவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவை நோக்கி தனது எண்ணெய் கப்பல்களை ஈரான் தள்ளுவதை சீன சூப்பர் மார்க்கெட் என ஈரான் கிண்டல் செய்துள்ளது ட்ரம்பிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் எட்டப்பட்ட லெபனான் போர் நிறுத்தம் 10 நாளில் தடம் புரண்டுள்ளது. எல்லையில் இஸ்ரேலிய வீரர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் கர்னல் அவிச்சாய் அத்ராஜி வெளியிட்டுள்ள அறிவிப்பு லெபனான் மக்களை மீண்டும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. லிட்டானி நதிக்கு வடக்கே அமைந்துள்ள 7 முக்கிய கிராமங்களை மக்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதால் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மிக கடுமையான தாக்குதலை நடத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளது என அவர் எச்சரித்துள்ளார். போர் நிறுத்த முறிவுக்கு முக்கிய காரணமாக தெற்கு லெபனானில் நடந்த மோதலில் 19 வயதான இஸ்ரேலிய வீரர் இடான் புக்ஸ் கொல்லப்பட்ட சம்பவம் அமைந்துள்ளது. மேலும் ஒரு அதிகாரி உட்பட 4 வீரர்கள் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு ஹிஸ்புல்லா நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை தொடங்க பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியாக உத்தரவிட்டார். நெதன்யாகுவின் குற்றச்சாட்டுக்களை ஹிஸ்புல்லா அமைப்பு முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. இஸ்ரேல் தான் முதலில் போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் லெபனான் மண்ணை தொடர்ந்து ஆக்கிரமித்து வருவதாகவும் ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. எதிரியின் ஆக்கிரமிப்புக்கு எங்கள் தாக்குதல்கள் ஒரு நியாயமான பதிலடி என அவர்கள் தெரிவித்துள்ளனர். வாஷிங்டனில் இஸ்ரேலியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய லெபனான் அதிகாரிகளை வெட்கக்கேடானவர்கள் என ஹிஸ்புல்லா சாடியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தலையிட்டு 10 நாட்களுக்கு ஏற்படுத்திய இந்த போர் நிறுத்தம் பின்னர் 3 வாரங்களுக்கு நீடிக்கப்பட்டது. ஆனால் கள நிலவரம் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. எல்லையில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு லெபனான் நிலப்பரப்பில் இஸ்ரேல் தனது படைகளை நிலைநிறுத்தியுள்ளதே இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டனில் பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர் இரவு விருந்தில் அரங்கேறிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் உலகையே உலுக்கியுள்ளது. அமெரிக்காவின் மிக உயரிய பாதுகாப்பு வலயத்திற்குள் நிகழ்ந்த இந்த தாக்குதல் அந்த நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஏப்ரல் 26 நள்ளிரவில் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விழா விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் அங்கிருந்தவர்கள் சிதறி ஓடினர். ரகசிய சேவை பிரிவு உடனடியாக செயல்பட்டு முக்கிய பிரமுகர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் உலகத் தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். ஜனநாயகத்தின் குரலாக இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் வன்முறைக்கு இடமில்லை, இது மிகவும் கவலை அளிக்கும் செயல் என ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என பிரித்தானிய பிரதமர் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றான ஊடகவியலாளர்கள் மீதான இத்தகைய அச்சுறுத்தல்கள் ஏற்கத்தக்கதல்ல என தனது வருத்தத்தை பகிர்ந்துள்ளார். அதிபர் மற்றும் உலகின் மிக முக்கிய நபர்கள் பங்கேற்கும் ஒரு நிகழ்வில் ஆயுதங்களுடன் ஒருவர் நுழைந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. நவீன ஸ்கேனர் மற்றும் பல அடுக்கு பாதுகாப்பு சோதனைகளை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது உளவுத்துறையின் மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஏதேனும் பயங்கரவாத அமைப்புகள் உள்ளனவா அல்லது தனிநபர் தாக்குதலா என்பது குறித்து விரிவான விசாரணைகளுக்கு உலக நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வாஷிங்டன் தெஹ்ரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ள செய்தி வெளியான சில நிமிடங்களிலேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை காட்டுத்தீயாக உயர்ந்துள்ளது. உலக பொருளாதாரமே ஒரு மந்த நிலையை நோக்கி தள்ளப்படுமோ என்ற அச்சம் முதலீட்டாளர்களுக்கிடையே எழுந்துள்ளது. அமெரிக்க தூதர்களின் வருகை ரத்து செய்யப்பட்டதும் எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வு ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் சர்வதேச எண்ணெய் விலை அளவுகோலான பிரெண்ட் கச்சா எண்ணெய் 2% மேல் உயர்ந்தது. போர் தொடங்குவதற்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது
எண்ணெய் விலை 47% அதிகரித்துள்ளது. ஜலசந்தி தொடர்ந்து முடக்கப்பட்டுள்ளதால் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் உலகளாவிய எண்ணெய் கையிருப்பு ஒரு நாளைக்கு 12 மில்லியன் பீப்பாய்கள் என்ற அளவில் குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அரசியல் முட்டுக்கட்டை ஒருபுறம் இருக்கு. ஆசிய பங்குச் சந்தைகள் இன்று காலை எதிர்பாராத விதமாக ஏற்றத்துடன் தொடங்கின. வளைகுடா போரின் நிச்சயமற்ற தன்மையை விட அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் லாபகரமான வருவாய் முடிவுகள் முதலீட்டாளர்களை கவர்ந்ததே இந்த உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகின்றது. பிரபல நிதி நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் மத்திய கிழக்கின் உற்பத்தி இழப்பால் உலக எண்ணெய் சந்தை பெரும் பற்றாக்குறையை சந்திக்கும் என எச்சரித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் வரலாறு காணாத அளவில் எண்ணெய் கையிருப்பு குறைந்து வருகிறது. எண்ணெய் விலை உயர்வால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஒரு கெலன் $5 தொடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.